இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் டைம் ரெசிபி. இது வெஜ் புலாவ். கிட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த டைம்ல மார்னிங் நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் புலாவ் செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை 1, 3 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, ஸ்டார் அனாசி 1, 6 லவங்கம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 முந்திரி 2 உடைச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி முந்திரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் பெரிய வெங்காயம் 3 இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எண்ணெயில சேர்த்துருங்க. இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 7, கருவேப்பிலை 1 கொத்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டுச்சு. இதுல நறுக்கின புதினா 1 கப். புதினாவை எப்பயுமே எண்ணெயில சேர்த்துக்கோங்க. அப்பதான் அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே எண்ணெயில இறங்கி பிரியாணி சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன். பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயாச்சு. அடுத்து இதுல நம்ம நறுக்கி வச்ச காய்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கேரட் 1 கப், உருளைக்கிழங்கு 1, பீன்ஸ் 10, காலிஃப்ளவர் 1 கப், கடைசியாக பச்சை பட்டாணி 1/2 கப். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பமான மற்ற காய்கறிகளையும் சேர்க்கலாம். மஷ்ரூம், பன்னீர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா இதோட கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். இதில் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் தேங்காய் பால் சேர்த்து செய்யறதுனால நான் 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 டம்ளர் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை தேங்காய் பால் இல்லாமே செய்யலாம். தேங்காய் பால் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு சாதம் ரொம்ப குழையாமையும் அதே சமயத்தில் நல்லா வெந்து வரும். இப்போ இது சூடாகட்டும். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்த 2 கப் பாஸ்மதி அரிசி தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ரொம்ப பொறுமையாக கலந்து விட்டுருங்க. அரிசி உடையாத அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கு. நம்ம ஆனியன் வதங்கும் போதே 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்திருந்தோம். அதுவே கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி கேஸ்கெட் போட்டுட்டு இதை மூடி வச்சுடுங்க. மேலே விசில் போட்டுங்க. சரியா ஒரே ஒரு விசில் தான் வரணும். கரெக்டாக ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீமர் கம்ப்ளீட்டாக அடங்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டீமர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கம்மன்னு சூப்பரான ஒரு ஒயிட் புலாவ். ரைஸ் கொஞ்சம் கூட குழையில பாருங்க. ரொம்பவே உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அரிசி உடையாமல் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அவங்களோட சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி. நல்லா கம இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிசிஷன் என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.